இப்ப எப்படிங்க இருக்கு? என்னங்க ஏங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் என்னங்க பண்ண? நடந்ததுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்காக என் மேல கோவப்பட்டு இப்படி எரிஞ்சு விடுறீங்க? போதுண்டி, நடிக்காத. என்னது நடிக்கிறேனா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி, ஒரு மனுஷன் காலையில வெளியில போகும்போது ஏதாவது பேச வேண்டியது, அவனை டென்ஷன் பண்ணி அனுப்புறது. உன் கூட மண்டை அடிபட்டுட்டு வெளியில போனா இந்த மாதிரி தானே நடக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அலறது வேற. வேஷம் போடாதடி. என்னது வேஷமா? ஆமாடி, என்னமோ பெருசா வேதனைப்படுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கியே, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நம்மள பாடா படுத்துன இந்த பாவி இவ்வளவு அடிபட்டு முழுசா திரும்பி வந்திருக்கானேன்னு தோணுது இல்ல? தோணுண்டி, உனக்கு அப்படிதாண்டி தோணும். இந்த சனியனுக்கு வேற அழ ஆரம்பிச்சிருச்சு. உன்னோட ரோதனை பத்தாதுன்னு இதுங்க ரோதனை வேற. என்னைக்கு இதுங்க பிறந்துச்சுங்களோ என்ன விதவிதமா பாட படுத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அதெல்லாம் கேட்கணுங்கிறது என் தலையெழுத்து. ஆனா குழந்தைங்களை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இப்படி பேசுறதெல்லாம் சரி. அப்படிதாண்டி. என்னங்க ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? தொடாத, போ முதல்ல இங்கிருந்து. என்ன பவானி, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்ப 10 நாள் சும்மாவே போயிட்டு வந்துட்டு இருந்த? முதல் நாளே நிறைய எழுதி கொடுத்துட்டாங்களா? வீட்டுக்கு வந்து எழுதிட்டு இருக்க? இல்லக்கா, என் பேரை எழுதிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்ன பவானி, முதல் நாள் காலேஜ் போயிட்டு வந்திருக்க? காலேஜ் எப்படி இருந்துச்சு? நம்பவே முடியல மாமா, ரொம்ப பெரிய காலேஜ். படிக்க விளையாட நல்ல வசதி எல்லாமே இருக்கு. போயிட்டு வரதுக்குலாம் ஒன்னும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, கரெக்டா அந்த டயத்துக்கு காலேஜ் பஸ் வந்துருது. எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வரேன். நல்லபடியா காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். அம்மா ஏதோ ராக்கிங்னு சொன்னியே, அதெல்லாம் ஒண்ணு பண்ணலையே? அது என்னன்னே தெரியல மாமா, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்ல. இத்தனைக்கும் என் கூட இருந்த பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ராகிங் பண்ணாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் வம்புக்கு வரவே இல்ல. அது எப்படி? அவங்களுக்கு பவானி மாமன் போஸ்ங்கிறது ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் கிண்டல் பண்ணல. ஐயோ போதும் மாமா. இல்ல உன் மூஞ்சிய பார்த்து பயந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நான் சொன்னதை போய் சொல்லிருப்பா, எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் வந்துருவேணும்னு பயம். இப்படித்தான் இருக்கும், அதனாலதான் எதுவும் கிண்டல் பண்ணல. மாமா வாங்கம்மா. வாங்கப்பா, நான் வந்துட்டேன். பவானி, என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் இருக்குது, நீட்டுக்கிட்டு குழந்தைய வச்சு ஜனத்துக்கு கொடுத்து போசு கொடு. அப்பா என்னமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? வழக்கம் போலதான்டா. சரவு வீட்டுக்கு போயிருந்தல, சரவை பத்தி அவ மாமியார் புகார் பட்டியல் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் ஒண்ணுமே இல்லையே. இல்லடா, இன்னைக்கு புதுசா பெருசா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. அந்த அம்மாவையே தனி கொடுத்தனம் போக சொல்ற அளவுக்கு சரவு பேசிருச்சான். இதை கேட்டு நான் சங்கடப்பட்டு இருக்கும் போதே பெருசா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னப்பா? அந்த அம்மா கிட்ட விஜய் வீட்டு பொம்பளைக்கு போய் சொல்லிருச்சான். விஜய் கோபி மாப்பிள்ளையை கூப்பிட்டு தண்ணி கொடுத்துற போற அளவுக்கு பேசிச்சான். எனக்கு கோவம் வந்துருச்சு. நேர விஜய் வீட்டுக்கு போய் சண்டை போட்டேன். என்னது? விஜய்கிட்ட போய் சண்டை போட்டீங்களா? என்னமாமா நீங்க? பூர கேள்டா, அங்க போன பிறந்தா எனக்கு நிலைமை சரியா புரிஞ்சு. தனியா போகணும்னு சொல்லுது விஜய் இல்லையா, கோவத்துல கோபி மாப்பிள்ளை சொல்லிருக்காரு. நம்ம விஜய் பொண்ணு அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாது.
என்னைக்கு அவங்க ஒழுங்கா பேசியிருக்காங்க? எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தானே பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. ஆனா ஒரு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. என்ன மாமா? அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால விஜயோட மாமனார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா, நீங்க உங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் அளவுக்கு மீறி பணிஞ்சு போக கத்து கொடுத்துருக்கீங்க. அத்தனை பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அதாங்கிறாரு. அப்பா நீங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லா அப்பா அம்மாவும் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது பணிஞ்சு போன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க, அப்படிதான் வளர்க்குறாங்க. என்னமோம்மா, நான் செய்யறது தப்பா சரியில்லையோன்னு நானே குழம்பி போயிருக்கிறேன். எனக்கு தோணுது, ஒருவேளை இதனாலதான் என் வீட்டு பெண்களை எல்லாம் மலிவா எடை போடுறாங்களோன்னு. அப்பா விட்டுங்கப்பா. எல்லாரும் புருஷன்கிட்டயும் புருஷன் வீட்லயும் சண்டை போட்டுட்டு வந்தா அப்பவும் உங்கள மாதிரி பெத்தவங்க தலைதான் உருளும். என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்பா யார் என்ன சொன்னாலும் என் மனசுக்கு பட்டதை நான் சொல்றேன். எங்க அப்பா எங்களை ரொம்ப சரியா தான் வளர்த்திருக்காரு, தப்பா வளர்க்கல, அது அவரால முடியாது. அப்பா ஆனா ஒண்ணு, சரோவ பத்தி அந்த ராஜம்மா சொல்லுச்சுங்களே, அது நிச்சயமா அபாண்டமான பொய். எனக்கு தெரியாதம்மா, இருந்தாலும் ஒன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. சரோவ கூட்டு கேட்கிறேன், உன் மாமியார் இப்படி சொல்றாளே, பொய்யா நிஜமான்னு? இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேணாம். வாயை மூடிட்டு கம்மன் நிக்குது. அதனாலதான் நான் ஒருவேளை அப்படி பேசிருப்பான்னு நினைச்சேன். என்னம்மா நீங்க? உங்க மாமியார் பக்கத்துல இருக்கும்போது ஏதாவது பேசினா சண்டை வருமேன்னு பயந்துக்கிட்டு பேசாம இருந்திருக்கும். எப்படி பேச்சு வரும்? அப்படியே முழுங்கி நின்னுகிட்டு இருந்திருக்கும். ஏன்பா சரோக்கா அப்படி ஏதாவது எதிர்த்து பேசிந்தா அப்பதான் அதுக்கு நல்ல காலம் பொறுக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது பேசிந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். பாத்தீங்களா, என்னமோ உங்க பிள்ளை எல்லாம் வாய் பேசாத அப்புறானே வளர்ந்து நினைச்சிட்டு இருந்தீங்களே. உட்கார்ந்துருக்க பாருங்க பவானியும் தனமும். சரோ கொஞ்சம் அளவா பேசுற ஆளு, அது அதோட சுபாவம். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப என்னோட பயமெல்லாம் சரோ மாமியாரை பத்தி இல்லடா, மாணிக்க மாப்பிள்ளைய பத்தி. நடக்கிற தப்புங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மா தான் காரணம்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட அவர் ஒத்துக்கிட மாட்டார். மத்தவங்க மேலதான் பழிய போடுவார். அதனாலதான் மறந்தும் கூட சரோ இந்த மாதிரி ஒரு தப்பை செய்திடக்கூடாதுன்னு எனக்கு கவலையா இருக்குது. விடுங்க மாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. போய் சாப்பாடு போடு. பாத்தேல, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதுக்கு ஒரு 4 நாளைக்கு கூட தாங்காதுன்னு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு பாத்தேல? கோபி, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஏன் இப்படி கோவப்படுற? அண்ணே, கோவப்படாம என்ன செய்ய முடியும்? இவங்க 2 பேரும் பண்ணிட்டு வந்திருக்க காரியத்துக்கு கோவப்படாம என்ன செய்ய முடியும்? அது தனி கொடுத்தனம் போறத பத்தி விஜய் கிட்ட பேசின விஷயம் இவங்க 2 பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப், அவ்வளவுதான். என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? நீங்க விஜய் கிட்ட பேசுறது தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் போய் வெளியில போய் நம்ம வீட்டை பத்தி புறணி பேசுறதா? அதுவும் யார்ட்ட? அந்த அம்மாட்ட, ராஜம்மாட்ட. நாங்க என்ன பண்றது? தற்செயலா பார்த்தா அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டா உடனே நீ சொல்லுவியா? இந்த பார், நீங்க 2 பேரும் பண்ணது தப்பு. அந்த அம்மா கிட்ட பேசின தப்பு இல்ல. அவங்க வீட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நானும் லட்சுமணம் இருக்கும்போது பேசியிருந்தா மேட்டர் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டு விஷயத்தை போய் அவங்க வீட்டுல லீக் பண்ணா அது நமக்கு தானே வீக்கு. என்ன கோபி? உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நம்ம வீட்டு விஷயத்தை அந்தமான் இல்ல, யார்கிட்ட பேசுறோம் அசிங்க நமக்கு தானே. அது இதுக்கு மேல நீ பேசாத. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை நம்ம வீட்டு ஆளுகளால பிரச்சனை தெரிஞ்சு அப்புறம் நான் எப்படி நடந்துக்கனே தெரியாது. பாவம், வயசான மனுஷன், 5 பொண்ணுகளை பெற்றவர். அவருக்கா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது? நீங்களா இப்படி பேசும்போது அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது நிம்மதியாக போயிருப்பாரு. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குங்க, உங்களால மத்தவங்களுக்கு உபயோகம் தான் இல்ல, உபத்திரவமாக கொடுத்து தொலையாதீங்க. ஏமா மகராசிங்களா, நீங்க 2 பேரும் இப்படியா பண்ணுவீங்க? கோபி தனி கொடுத்து போன்னு குதிச்சான். நானும் குமாரும் தடுத்து நிறுத்தத்துக்கு எவ்வளவு பாடுபட்டோம். எல்லாத்தையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. நல்லா இருக்கே நீங்க பேசுறது. பொம்பளைங்க எல்லாம் பாக்கும்போது 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதுக்கு போய் கோபி இப்படி குதிக்கிறானே. அது வேற ஒண்ணு இல்ல செல்லம், மாமனார் ஃபீல் பண்றாருங்கிற கோபம் தான் கோபிக்கு. பெரிய மாமனார். இதுக்கு முன்னால அந்த அம்மா அவரை பத்தி எதுவுமே சொல்லலையா? அப்பெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாரா? இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? இந்த பாரு, ஏற்கனவே கோபி நம்மள 2ஆம் பட்சமா தான் பாக்குறான். இப்ப நம்ம வேற வசமா மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் நம்மள இந்த காட்சி காய்ச்சறான். இந்த பாரு, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணனு வச்சுக்க, அது நல்லது கிடையாது. என்ன எங்களுக்குலாம் மானம் கிடையாது. சூடு சொல்றேன் இல்ல, புலி 2 பதுங்கிறது பாயறதுக்காகன்னு சொல்ல வரேன். பெரிய புலி, அத போய் கரைச்சு குழம்புல ஊத்துங்க. நீ சொன்னாலும் சொல்லணும், அதான் பண்ண போறேன். என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல வெண்டைக்காய் புளி குழம்பு. சார், நான் ஒரு டூப்ளிகேட் பில் அனுப்பிச்சு வச்சிடுறேங்க. இன்னொரு காப்பி அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓகே, நீங்க பார்த்து பண்ணுங்க.
குட் மார்னிங் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ராஜமன்னார் கடைக்கு 200 காப்பி பில் அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அப்பா எப்படி இருக்காரு சக்தி? பரவாயில்ல சார், ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. மனசளவுல பெரிய அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி எங்கெங்கயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. எது சார் சரியாயிடும்? இல்ல, அப்பா நிச்சயமா சீக்கிரம் நார்மலுக்கு வந்துருவாருன்னு சொன்னேன். அது சரியாயிடும். ஆனா நிரந்தரமா எங்க பிரச்சனை எல்லாம் எப்ப சரியாகும்? அத நினைக்கும் போதெல்லாம் நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு சார். என்ன சார் அமைதியாயிட்டீங்க? என்ன பேசுறதுன்னே புரியல. ஏன் சக்தி, நீங்க உங்க ஊர்ல செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் தோராயமா எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 30 லட்சம் இருக்கும்னு அப்பா சொன்னாரு. 30 லட்சமா? என்னங்க சொல்றீங்க? 30 கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுங்க. உங்க பார்ட்னர்ஸ் ஏமாத்தினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களே மனசு மாதிரி வந்து பணத்தை கொடுத்தாதான் உண்டு சக்தி. சரி, உங்க அண்ணனுக்கு உங்க அப்பாவை பிடிக்காதா? அண்ணனுக்கு அப்பா மேல பயங்கர கோபம். ஏன்னா வசதியா இருந்த காலத்துல அப்பா அம்மா 2 பேருமே பண விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கலாம். 2 பேருமே ஊதாரித்தனம் பண்ணிட்டாங்க. சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. எங்க வீட்ல எப்போதும் 20-30 பேர் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆடம்பரமா வரதும் போறதும் நினைச்சாலே எரிச்சலா இருக்கு சார். இதெல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்க. அவ்வளவு ஊதாரித்தனம். கையில காசு இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இப்படி சில பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கலாம். சொத்து இல்லைனாலும் மானம் மரியாதையாவது மிஞ்சிருக்கும். அண்ணனுக்கு அந்த கோவம்தான். வசதியா கௌரவமா வாழ்ந்த ஊர்ல இருந்து திருநங்க மாதிரி ஓடி வந்தது அண்ணனை ரொம்ப பாதிச்சிடுச்சு. என்னையும் தான். அப்ப நடந்தது இப்ப நினைக்கும் போது ஐயோ சக்தி, ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ் சக்தி, தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். கண்ண தொடங்க. நான் அப்பா அம்மாக்கு அனுசரணையா தான் இருக்கேன். அண்ணனாலதான் அது முடியல. படிச்சிட்டு இருந்த காலத்துல இப்படி எல்லாம் வாழ வேண்டி வரும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்ல. இதை வச்சுக்கங்க. எதுக்கு சார் இது? இதுல 10,000 ரூபா இருக்கு. உங்க வீடு இருக்கிற சூழ்நிலையில எப்பவுமே கையில கொஞ்சம் பணம் இருக்கிறது நல்லதுதான். ஐயோ வேண்டாங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு வித்தியாசமா நினைக்காதீங்க. நான் ஒண்ணு இது சும்மா கொடுக்கல. மாசம் உங்க சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு செலவுக்கு உதவியா இருக்கும். வாங்கிக்கங்க சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் சக்தி. தேங்க்ஸ் சார். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. எங்க அப்பாவும் இப்படிதான் சட்டு சட்டுன்னு எல்லாரையும் நம்பிடுவாரு. இப்ப அவரோட நிலைமைய பாத்தீங்களா? உங்க அப்பா மாதிரி நானும் ஏமாந்துருவேன்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி இல்ல. இல்ல சக்தி, உங்க அப்பாவோட அப்பாவித்தனமான நல்ல மனசுக்கு தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி பண்ணேன். என்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பாவி உதவி பண்ணாமலே போயிடுவீங்க? சரி, பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்.